காலச்சக்கரத்தின் 6வது ராசின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாசம் சாதகமா இருக்க போகுதா அல்லது நமக்கு பாதகமா இருக்க போகுதான்றதை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் யாருன்னா புதன் பகவான். புதன் பகவான் நம்ம மேக்சிமம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னன்னா புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன், கல்விக்கே அதிபதி தான் இந்த புதன் பகவான்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த கல்விக்கே அதிபதி புதன் பகவான் சொல்லக்கூடியவர் மீன ராசியில போய் நீச்சம் அடைஞ்சு உட்கார்ந்து இருக்கிறாருன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா நீச்சம் அடைஞ்ச புதன் பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கிறாருன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனா இந்த அதாவதுன்றது ஏப்ரல் மாசம் 7ஆம் தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு அதிபதி புதன் பகவான் இந்த வக்ரம் அடைஞ்சிலிருந்து நிவர்த்தி அடைஞ்சு வெளியில வராரு. அப்ப இயல்பு நிலைக்கு திரும்புறாரு. இது உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது. ஏன்னா உங்க வீட்டுக்கு அதிபதியே போயிட்டு பாத்தீங்கன்னா நீச்சம் அடைஞ்சு வக்ரம் அடைஞ்ச காலகட்டம். தங்கம் இருந்தா தவிட்டு பொடி, மாணிக்கம் இருந்தா மத்தியான செலவு, வெள்ளி வந்தா விரைய, மாடு கறக்க போன குடிக்க கரெக்டா இருக்குது. சம்பாதிக்கிறோமோ இல்லையோ கடன் வாங்கி குடும்பத்தை காய் நவுத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி காலகட்டம் தான். ஆனா இந்த ஏப்ரல் மாசம் 2ஆம் தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி அடைகிறார். அதாவது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கடக ராசிக்கு உட்கார்ந்து நீச்சம் அடைகிறார். இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்தோ சொந்த பந்தமோ சுத்தி இருக்கக்கூடிய உறவுகள் நம்பியோ கண்டிப்பா கன்னிராசிக்காரங்களுக்கு பெருசா ஒன்றும் வாழ்வாதாரம் எதிர்பார்க்க முடியாது. நீங்களே உங்க கையூனி கரணம் போட்டு மேல வரக்கூடிய நிலம் இருக்க தவிர சுத்தி இருக்கிறவங்களை நம்பி நீங்க மேல வரத்துக்கு உண்டான யோகம் ரொம்ப 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 குறைவா நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அதே மாதிரின்றது இன்னைக்கு 2வது உங்க குடும்ப ஸ்தானத்துக்கும் 9ஆம் இடம் பாக்கிய ஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் மீன ராசியில போய் உச்சமடைஞ்சு இடையில அவரும் வக்ரம் அடைஞ்சிட்டார். அதனால பாத்தீங்க அப்படின்னா குடும்பத்துக்குள்ள ஏகப்பட்ட குழப்பம். நீங்க செய்யறது அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க செய்யறது உங்களுக்கு பிடிக்கல. உங்க குடும்பத்துக்குள்ளார சாப்பாடு செய்யும் போது இருக்கிற நிம்மதி சாப்பிடும் போது இல்லை, படுக்கும் போது இருக்கிற நிம்மதி எந்திரிக்கும் போது இல்லை. ஒன்று பண கஷ்டம், ஒன்று குடும்ப கஷ்டம், 3வது வாழ்க்கை கஷ்டம். அந்த வாழ்க்கைன்றது பல ரூபத்தில் நம்ம எடுத்துக்கலாம். காதல், கல்யாணம், திருமண தடையா இருக்கலாம். லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுடைய காதல்ன்றது கண்டிப்பா தடையா இருக்கலாம். நல்லா நட்பா பேசிட்டு இருக்கிறவங்களுடைய உறவு விரிசல் வரலாம். 2வது நீங்க சொல்றத கணவன் கேட்காத இருக்கலாம், கணவன் சொல்றத மனைவி கேட்காம இருக்கலாம், நீங்க 2 பேரும் சொல்றத பிள்ளைங்க கேட்காத இருக்கலாம். குடும்ப வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனை. பணம் இல்லைன்னா கூட நிம்மதியா இருந்துடலாம். ஆனா பணம் இருந்தது அன்னைக்குதான் பிரச்சனையே வரும். ஏன்னா உங்க வீட்டுக்கு அதிபதி சுக்கிர பகவான் உச்சமடைஞ்ச காலகட்டம் நல்லதா இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா உச்சமடைஞ்ச கிரகம் வக்ரம் அடைஞ்சார் பார்த்தீங்களா, அது அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுச்சு. வர வேண்டிய பைசா அவ்வளவு சீக்கிரம் வரல, வாங்கின பணம் கட்ட முடியல, வெச்ச நகையை திருப்ப முடியல. 1000 ரூபாய் கடனுக்கு 2000 ரூபாய் கடன் வாங்கி கட்டக்கூடிய நிலைமை. இது போல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேவைன்றது ஒன்று இருக்குது, ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. அந்த கமிட்மெண்ட்டுக்காக வேண்டி கஷ்டப்படக்கூடிய நிலைமை கண்டிப்பா இருக்குது. கிட்டத்தட்ட 13ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் பாத்தீங்க அப்படின்னா வக்ரத்திலிருந்து வெளியில வராரு, நிவர்த்தி அடைகிறார். அதாவது 7ஆம் தேதி ஏப்ரல் மாசம் 7ஆம் தேதி புதன் பகவான் வக்ரம் நிவர்த்தி அடைகிறாரு. 13ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் வக்ரம் நிவர்த்தி அடைகிறாரு. இந்த 2 காலகட்டம் கண்டிப்பா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே கை கொடுக்கும். அதே மாதிரின்றது நான் முன்னே சொன்னேன், ஏப்ரல் மாசம் 2ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பயிற்சி அடைஞ்ச காலகட்டம் தன்னம்பிக்கை உங்களுக்கு நிறைய கொடுத்துருவாரு. அதாவது நமக்கு மற்றவங்களோட டிகிரி சப்போர்ட் தேவையில்லை, நம்ம டிகிரி நமக்கு இருந்தா போதும். அந்த மாதிரி காலகட்டம் உங்க மைண்ட் செட்ல வந்துடும். சரிங்களா? இப்படி இருக்கும்போது அடுத்தது உங்களுக்கு 14ஆம் தேதி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சூரியனுடைய பயிற்சி. ஏன்னா இந்த 14ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா விசுவாவசு வருடத்துடைய தமிழ் வருட பிறப்பு. அப்ப அந்த புது தமிழ் வருட பிறப்பு பிறக்கும் போது பங்குனி மாசத்துலதான், அதாவது சூரிய பகவான் நமக்கு மீன ராசியில் இருப்பாரு. சித்திரை மாசம் பிறக்கும் போது சூரிய பகவான் மேச ராசிக்கு வந்துருவார். அப்ப இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா சரிபாதியா இருப்பாரு.
கிட்டத்தட்ட 14ஆம் தேதி வரைக்கும்ன்றது மீன ராசியிலையும் 14ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேச ராசிக்கு வந்துருவார். இப்படி வரக்கூடிய காலகட்டம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு உண்டான கிரகம், 12ஆம் இடத்துக்குன்னா சிம்ம ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான் இப்ப உங்களுக்கு 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு, கலஸ்திர ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு திருமணத்துக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார். இப்ப நிறைய இந்த பேருக்கு அந்த கன்னிராசிக்காரங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வரன் பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. உங்க நேரம் என்னமோ அவங்களுக்கு என்னமோ ஆகும், ஆனா உங்க நேரம் உங்களுக்கு தாமதம் ஆகும். பார்த்துட்டு வருவோம், அப்ப மனசுக்குள்ள கேள்வி இருக்கும், என்னடா நாம பார்த்துட்டு வர நேரம் அவங்களுக்கு ஆயிடுதே, அப்ப நமக்கு ஏன் தாமதம் ஆகுது, அந்த கேள்வியெல்லாம் உங்க மனசுல இருக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த திருமண தடைகள் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த 14 தேதிக்குள்ளார உங்களுக்கு ஒரு கை நினைக்கிறதுக்கோ பேசி முடிக்கிறதுக்கோ இந்த இடத்துல பொண்ணு இருக்குது மாப்பிள்ளை இருக்குதுன்னு சொல்ற அளவுக்கெல்லாம் கேள்விப்படுறதுக்கோ சில வாய்ப்பெல்லாம் இருக்குது. அடுத்தது 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னா கண்டிப்பா கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ஸ்கின் அலர்ஜி, உடல் உபாதைகள், ரெண்டாவது இந்த மாதிரி உடல் தொந்தரவு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஓரளவுக்கு சரியாயிடும், பயப்பட தேவையில்லை. சரிங்களா? இருந்தாலும் இந்த காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. என்ன அப்படின்னா வாழ்க்கையில நம்ம சொல்றவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நாம ஏன் இப்படி கஷ்டப்படுறோம், நம்மளால ஏன் வாழ முடியல, நம்மளால ஏன் வளர முடியல, நம்மளால ஏன் சாதிக்க முடியல, இப்படின்ற நிறைய கேள்விகள் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சனர் பாத்தீங்களா, கண்டக சனி உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்ப அந்த கண்டக சனி ஆரம்பிச்சதுனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு என்னன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, நான் இருக்கிறேன்னு சப்போர்ட் பண்றதோ, முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு நீங்க உதவி செஞ்சா கூட உபதிரின்ற பேரு தான் வரும், கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஒண்ணு. அதே மாதிரி இந்த சனி பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3, 7, 10 இப்ப கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் மீனத்துக்கு வந்துட்டாரு. அப்ப மீனத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா 7ஆம் இடமும் உங்க ராசி தான் பாக்குறாரு. அப்ப 7ஆம் இடமா சனி தொழிலுக்கு காரகன், தொழிலுக்கு அதிபதியே உங்க ராசி 7ஆம் இடமா பாக்குறாரு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு எப்படின்னா 7ஆம் இடம்ன்றது கலஸ்திரஸ்தானம், மாங்கிலி ஸ்தானத்துக்கு சனி பகவான் கண்டிப்பா ஓரளவுக்கு நல்லது பண்ணுவார். ஏதோ ஒரு சூழ்நிலையில திருமண தடைகள் எல்லாம் கொஞ்சம் கண்டிப்பா விலகிறதுக்கு வாய்ப்புண்டு. திருமண தடைகள் விலகி திருமண யோகம் கைக்குடி வரதுக்கு கண்டிப்பா வாய்ப்புண்டு. அதே சமயத்துல உங்களுக்கு அந்த கண்டக சனியா இருக்கிறதுனால சுப விரயங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஏதோ தலைக்கு வர்றது தலைப்பா கூட போகும். சுப விரயம்னா என்னங்க, கல்யாணம் பண்றது, இடம் வாங்கி போடுறது, வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, பெயிண்டிங் ஒர்க்கு, கபோர்டு ஒர்க்கு, இந்த மாதிரின்றது கிரயம் பண்றது, இந்த மாதிரி அசையாத சொத்துல போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது நமக்கு நல்ல பலன்கள் கொடுப்பாரு. அசையும் சொத்து வேண்டாம். சரிங்களா? 11ஆம் தேதின்றது அதாவது பங்குனி, இன்னைக்கு பாத்தீங்கன்னா உத்தரம், 12ஆம் தேதின்றது இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி, அடுத்தது 14ஆம் தேதி அப்படின்றது தமிழ் வருட பிறப்பு, 23ஆம் தேதின்றது அதாவதுன்றது வாஸ்து நாள். இதுல எல்லாம் நம்ம ஏதாவது செய்யற மாதிரி இருந்தா கண்டிப்பா செஞ்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கன்னிராசிக்காரங்களுடைய நிலைமை எல்லாமே உங்களுக்கு இதுக்கு மேல ஓரளவுக்கு நல்லதா இருக்கும். ஏன்னா உங்க வீட்டுக்கு அதிபதி 7ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார். சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.